कृष्णपदाय कृष्णपृष्ठाय गुरुवे भक्ति वेदांत स्वामी इति नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष श्रीवाणी पात्रतानि सदानि हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லோருக்கும் இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு சிரமம் பாராமல் வருகை தந்துள்ள உங்கள் அனைவரின் பாத கமலங்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இன்று ஞாயிறு நிறைய பேர் வீட்டில் ரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மழை வேற இழுத்து போகத்தான் நினைக்கும் மனசு. அதையும் மீறி உங்க மனசுக்குள்ள சட்டை போட்டு நீங்களாம் இங்க வந்திருக்கிறது வெற்றி திருமகனுக்கு அடையாளம். இந்த நிகழ்வுக்கு உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். அதற்கு முன்பு இந்நிகழ்வுக்கு நமக்கு இந்த நிகழ்வை வழிநடத்தி செல்ல ஒரு சிறந்த பேச்சாளர் வந்திருக்கின்றார். அவர் நான் அறிந்த ஒரு தன்முனைப்பு பேச்சாளரும் கூட. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அவர் தொலைக்காட்சியில் பல இளைஞர்களை நட்பழிப்படுத்துவதற்கு அவர் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே சென்ற ஹாப்பினஸ் செமினாருக்கு அவர்தான் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தினார். இன்றும் அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவருடைய சிரமம் பாராமல் அவரும் இங்கு வந்ததற்கு முதல் வேளையில் அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது ஆலய சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் இருகாரம் கூப்பி உங்களை வருக என்று வரவழைத்து இந்நிகழ்வை வழிநடத்த நமது ஆன்மீக சகோதரர் இஸ் கிரேஸ் ரவி பிரபுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப நன்றி பிஷப் பிரபுக்கு. I don't know whether I'm qualified to accept the praise. Anyway, he's doing a great job. Om Agyanatilanandasya Gyananjana Shalakaya Chakshurumilitamena Tasmai Sri Guruve Namah. In this wonderful, beautiful place, அற்புதமான இந்த இடம், Penang Botanical Garden ISKCON is organizing this wonderful event today. So தயவு செய்து பின்னால உட்கார்ந்திருக்கிறவர்கள், for the benefit of those who are coming late, can you take the front chairs? No, கொஞ்சம் முன்னுக்கு வந்துங்களா? those முன்னுக்குங்கலாம் இடம் இருக்கு. The second row there are empty chairs. Yeah. Please, can you please cooperate so that you will have high contact with the speaker. We can see him when he is talking to you. So you will have a personal relationship. Those who are at the back, kindly please take your seat in front. நம்ம எப்போதும் சொல்லுவோம், யாராவது முன்னுக்கு பேசும்போது உங்களோட கண்கள் அவங்கள தான் பார்க்கணும். ரிசர்ச் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்மளுக்கு கண் பார்வை இருக்கு, அந்த கண்ணை நம்ம பார்க்கிறோம். கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான மனிதன் உடல். ஸோ நம்ம அந்த கண்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிறக்கிறப்ப நம்மளுக்கு கண்ணு தெரியாம பிறந்திருந்தோம்னா, ஒரு குருடனா பிறந்திருந்தா இன்னைக்கு நம்ம இந்த அழகான காட்சிகளை பார்க்க கஷ்டம். காது கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க அவர் இன்னைக்கு பேச போறது ஸ்பீக்கர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ல இன்னர் இன்ஜினியரிங் போட்டிருக்கு. அண்ட் ஃபார் ரியல் ஹாப்பினஸ், உண்மையான சந்தோஷம்னா என்ன அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல வேற இடத்துல நடந்தது சொல்றேன். நான் சும்மா தண்ணி போடாதீங்க அப்படின்னு டாபிக்லாம், தண்ணி போடாதீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? தண்ணி போடுறோம், எங்களுக்கு தான் தெரியும் எங்க சந்தோஷம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தண்ணிலாம் குடிக்கிறது இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சந்தோஷம் இல்லைன்னு? நீங்க எப்படி சொல்லலாம் அது குடிக்காதீங்க அப்படின்னு?
அவங்க நிலையிலேருந்து அவங்க பேசுறாங்க பாருங்க. சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நாங்கள் சந்தோஷமா இல்லைன்னு? நாங்கள் தண்ணி குடிச்சுட்டு சந்தோஷமா தான் சார் இருக்கும். அந்த மாதிரி. ஸோ அந்த ரீதியில ரியல் ஹாப்பினஸ் யாரு வந்துங்க அதை வந்து அந்த சந்தோஷத்தை வந்து ருசிச்சிருக்கிறாங்களோ, அந்த உண்மையான சந்தோஷத்தை யாரு ருசிச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து பேசும்போது அதுல வந்து ஒரு நன்மை இருக்கும். So I would like to introduce the speaker. Before that, I would like to welcome all of you. நீங்க இந்த அன்றைக்கு நிச்சயமா உங்க வெளியாகும் போது இப்பயோட மத்தியானத்துல நீங்க வெளியாகும் போது நிச்சயமா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை நீங்க எடுத்து போவீங்க. So Chekku Shanti is here. I would like to really thank this person because she has developed so many students. Thank you so much for being here. Very humble, very low profile. She doesn't want to take any credit. She's keep doing good things. Inspector Alan, thank you for being with us today. Thank you so much for being with us. And எல்லாரும் பேரையும் சொன்னா அவர் பிரபுவோட டைம் ஓடிடும். I would like to just touch little bit. இதெல்லாம் சொல்ல வேணாம் இதுவரை, இன்டர்வியூல வேணாம் இதுவரை, டிவியில பேசும்போது. But இருந்தாலும் it is my duty as MC. Kishore Prabhu has given me this service. Thus I need to do it in proper. Right. Number one is a successful father. Very successful father. Cannot say successful, very successful father. Because I had chance to mix with his son. Was one of the top student in medical school. Top student, not top. I had a chance to mix with him. Such a humble personality. Very humble. He even doesn't talk. அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, maybe ஏன் அவர் பேச மாட்டாருன்னா every word he uttered is a mantra. So maybe he is very careful with his words. Doesn't talk much. Such a humble. I said, Dr. Dinesh is a doctor now in Sabramjaya Hospital. I said, doctor, how shall I put your name in the headphone? He said, Kalpa Vriksha Prabhu son. Such that kind of humility, you know. I mean, this is how I perceive. Why I said successful father is not because of the education, not because of top student. I'm talking about character. ஒழுக்கம் நல்ல முறையில ரெண்டு டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்காரு. அண்ட் நான் வீட்டுக்கு போயிருக்கோம். அவர் பணிவுன்னா வந்து சில பேர் நடிப்பாங்க பணிவு மாதிரி, ஆனா இல்ல, ரியலி ஜெனுவினா, ரொம்ப ஜெனுவினான அந்த I met the family, such a wonderful wife, very close to. Second thing, ரெண்டாவது, he was from a engineering background. So படிப்பு நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல பதவியில இருந்தார் MNC கம்பெனில. I was also one of the top salesmen. I would like to say this. He said every road he traveled those days, ஒரு கட்டடத்தை பார்த்தா அவர் பேரை போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு motivation பாருங்களேன். And he is a very good speaker and he was doing very well in his business. Probably if you would have continued that, maybe multi-millionaire today. But Lord Krishna, Bhagavan has another plan for him, to go and share the knowledge to people. And trust me, when I was interviewing him in TV, My iTimes TV, every question asked, there is answer in Vedas. There is the answer in Vedas. Every question. And the answer when he gives is explicitly detailed. அவ்வளோ நுணுக்கமான பதில் வேதத்துல போட்டிருக்கிறத வந்து எவ்வளோ நேரத்தை அவர் வந்து படிச்சிருந்தாருன்னா இவ்வளோ விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல முடியும். மூன்றாவது, before I call it, number 3, successful father சொன்னேன். And he is also successful in his whole life. சொல்லுவாரு, பிரபு என்ன செய்றீங்க, வீட்டில் தான் இருக்கேன், வியாபாரம் எப்படி ஓடுது, வியாபாரம் ஓடிட்டு தான் இருக்கு. So he runs the business most of the time at home. At home நான் என்ன சொல்றேன், அது கோயிலுக்கு சொல்றது. ஏன்னா காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் 3 மணிக்கு எழுந்திருச்சு ஜபம் பண்ணிட்டு காலையில மங்கள ஆரத்தி செய்துட்டு வெளியாகும் போது எப்படிங்க இருக்கும், பிரகாசமா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் மகாத்மா காந்தியோட கதை. ஒரு தாயார் வந்து கூட்டிட்டு வந்தாங்க ஒரு பையனை. அவன் வந்து சீனி சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கதையில வந்துச்சு. தரல சீனியா என்னமோ உட சொல்லி, அப்புறம் அவர் சொன்னாரா நீங்க அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்கன்னு.
ஸோ அப்புறம் அடுத்த வாரம் கூட்டிட்டு வரப்ப அப்பா சொன்னாரா நீ சீனி சாப்பிடாத அப்படின்னு. அப்போ அவன் தாயார் கேட்டாங்க ஏன் போன வாரம் நீ சொல்லல அப்படின்னு. ஏன்னா போன வாரம் நானும் சீனி சாப்பிட்டு தான் இருந்தேன், இப்போ நான் விட்டுட்டேன் அதனால சொல்றேன்னு. அவருக்கு ஒரு பிடிச்ச கடை இருந்துச்சான் ஒரு நாளைக்கு முன்ன. அந்த கடையில தான் அவர் கடையில சைவ கடை தான், ரொம்ப ருசியா அதை சாப்பிடுவாங்க. இப்போ என்னைக்கு குரு மகாராஜ் சொன்னாரோ பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு, அன்னிலேருந்து அந்த கடைக்கு போறது இல்லை. அண்ட் இன்னைக்கு of course this transforming, and I really would like to thank Kishore Prabhu because the communication is very tight, very close. The center is changing to Vedic food. வேதத்துல என்ன போட்டிருக்கு அதை கடைபிடிக்கணும். வேதத்துல போட்டிருக்கிறது நம்ம கடைபிடிச்சோமா நம்மளுக்கு அதுல மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் உள்ளுக்கே தெரியும். அதுதான் அந்த ரியல் ஹாப்பினஸ். ஸோ இன்னைக்கு அவர் 2 மணி நேரம் உங்ககிட்ட உரையாடுவார். உங்களுக்கு கேள்வி பதிலுக்கு 1 மணி நேரம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தயவு செய்து உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த தாள் கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் அ பேப்பர். உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா அங்க நின்று கேட்கறதுக்கு நீங்க எழுதிட்டு அப்புறமா நாங்க கேள்வி ஏதாவது இருக்கான்னு கேட்டா நீங்க கை தூக்குனா we will come and collect the paper. and then உங்க கேள்வி நிச்சயமா நன்மை கொடுக்கும், நிச்சயமா நன்மை கொடுக்கும். ஸோ பினாயின் சார்பாகவும் இஸ்கான் பொட்டானிக்கல் கார்டன் சார்பாகவும் பணிவுடன் இன்றைக்கு பேச்சாளர் இஸ் கிரேஸ் கல்பவ்ருக்ஷா தாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். हरे कृष्णा नमो विष्णु पदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमद् भक्ति वृजेंद्र नंदन स्वामी नामिने नमो विष्णु पदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमद् भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवान प्रचारिणे निर्विशेष स्नेहवादी प्रसिद्ध स्थान जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर वासुदेव गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्णा இன்னைக்கு சொற்பொழிவு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆசைப்பட்டேன் என்றால் ஆபத்தை கட்டிருந்ததுதான் அவர் அடுத்து அவனுக்கு கூடுவார். அந்த மாதிரி புகழ் எனக்கு கொடுக்கப்பட்டது பாதி உண்மைக்கு பாதி. So thank you all very much for coming. We are very delighted, very privileged to have you all here. Thank you all very much. So நேரடியாக நிகழ்வு போவோம். You want the session to be in Tamil or English? Both. It makes sense. என் தாய்க்காவுக்கு செஞ்ச ஒரு குறையோ அல்லது நான் தேடிய குறையோ அது எனக்கு அந்த பாக்கியம் இல்லாத ஒரு நிலையும் தமிழ் கற்றுக்க முடியாது. அது பெரிய ஒரு குறையான விஷயம் நம்ம வாழ்க்கையில. அது எந்த பொழுதுலையும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேச பார்ப்போம். ஏன்னா அந்த மொழி சமஸ்கிருதத்துக்கு அடுத்த மொழி இருக்கின்றது தமிழ். இது அகஸ்தியரால் சொல்லப்பட்டது இல்லைங்களா? நம்ம சொல்லுங்க, அகஸ்தியர் ஒரு ராமா இருக்காருங்களா, ராமச்சந்திரஸ் அவர் சொல்றாரு தமிழ் சமஸ்கிருதம் தேவநாகரி என்று அழைக்கப்படுகின்றது. சமஸ்கிருதம் நம்மளுக்குள்ள ஒரு மொழி கிடையாது. அது தேவநாகரி என்று சொல்கின்றது. அந்த மொழி தேவர்கள் மட்டும்தான். ஆனால் எந்த பொழுதும் அந்த மொழிக்குள்ள போறது சாமானியப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. கொஞ்சம் கத்துக்கிறது ஒரு சிறிய விஷயம், சிறிய அளவில் கத்துக்கிறது அவ்வளவு நன்மை பெறும் சமஸ்கிருத மொழி. அந்த மொழிக்கு ஈடுபடுகின்றது என்றால் தமிழ் மொழி தான். அப்புறம் தெலுங்கு இருப்பாங்க, மலையாளம் இருப்பாங்க, எல்லாமே கனெக்ட் தான் பாருங்க. நீங்க எப்படி சார் தமிழ் மட்டும் சொல்றீங்க? தெலுங்கு தான் சார். சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அதை தான் சொல்ல முடியும்.
Tamil is a wonderful language. முடிந்த அளவுக்கு எவ்வளோ என்னால் தமிழில் பராமரிக்க முடியுமோ பராமரிக்கலாம். இல்லை கொஞ்சம் English. So we were supposed to have some Chinese crowd, at least for 15 to come. But unfortunately they couldn't make it. அவங்க வந்ததுனால கண்டிப்பாக ஆங்கிலத்தில் மட்டும் பேச முடியும். சரி, இந்த பொழுது நம்ம ஆரம்பிப்போம். இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகம் ஒரு பயங்கரமான யுகம் என்று சொல்வதா அல்லது கொடூரமான யுகம் என்று சொல்வதா? அதுக்கு வார்த்தையே கிடையாது. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகத்தின் பேர் கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த யுகம் என்று அழைக்கப்படுகின்றது? கலியுகம். இந்த கலியுகத்தை நம்ம எதுவுமே நல்லது பார்க்க முடியாது. நீங்க புரிந்து கொள்ளணும். I think we remove this table. I'll be running around. இந்த கலியுகத்தில் நீங்க எதுவுமே நல்லது பார்க்க முடியாது. It is a very, very crucial age, very dangerous age. நம்ம எதார்த்தமா இருக்கவே கூடாது. பாருங்க, எத்தனை நிகழ்வு நடந்தாலும் இதை பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருக்க போகிறோம். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா இதான் போனவங்க பேசுறீங்க, திருப்பி பேசுறீங்க. முடியாது. 100 முறை இது நம்ம நடத்தினா கூட இதை நம்ம சொல்லி கொண்டு தான் இருக்கணும். இதை நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம தொடர முடியாது. இதை நீங்க ஆழமா புரிந்து கொள்ள முடியாது. இந்த கலியுகத்துல நம்ம பார்க்கறது எதுவுமே நல்லது கிடையாது. ஆனா பிறகு தெரியும் கலியுகம் தான் உண்மையான ஒரு யுகம். அந்த யுகத்தில் ஒரு நன்மைகள் எதுவுமே இல்லைன்னு அது அப்பயே சொல்ல போறோம். அதுக்கு பிறகு அப்பேற்பட்ட யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுல என்னென்ன குறைபாடுகள் இந்த கலியுகம் முற்றிக் கொண்டு போகின்ற பொழுதுல கலியுகம் 4,32,000 சொல்லி இருக்கிறீங்களா? 4,32,000 வருஷம் நீடிக்கும். அதில் முடிஞ்சிருக்கிறது 5,000 வருஷம் தான். இந்த 4,26,000 வருஷம் இருக்கு. கவலைப்படாதீங்க, உலகம் அழியாது. இந்த 5,000 வருடத்துலயே இவ்வளவு மோசமா போய்கிட்டோம். ஸோ சாஸ்திரம் சொல்லிட்டு ஒரு இன்ச் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் எவ்ரி மைக்ரோ செகண்ட் அது வளர 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 அதன் முன்னர் வளர்ந்து கொண்டே தான் போய் கொண்டிருக்கோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் பிள்ளைகள் தாய் தகப்பன் மதிக்க மாட்டாங்க. Parents will not be respected. All parents will be forsaken. You will go to the extent of forsaken. அது நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த காலத்துல தாய் தந்தையர் உங்களுக்கு தெய்வம் தெரியுங்களா? We see our parents as God, but now you can see whether they are looking at us as God or not. No. அது வளர்த்து கொண்டே போயிருக்கின்றோம். தாய் தகப்பன் பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க. ஒரு வேலையில் இருக்கின்ற பொழுதுல கோழி மேய்ச்சாலும் கூலியில மேய்ன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒரு வேலை போகின்ற பொழுதுல அரசாங்க வேலை எதிர்நோக்கம் வந்துறீங்களா? அந்த அரசாங்க வேலை அவன் ரொம்ப பிடிச்ச வேலை ஆசிரியர் தொழில். அந்த காலத்துல ஆசிரியர் தொழில் தான் ரொம்ப பிடிக்கும். Such a beautiful job, profession. அப்படி மதிக்கப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் தெரியுங்களா? அந்த காலத்துல ஒரு வார்த்தையில் வருவாரு. இப்போ எங்க காலத்துலாம் I was in Form 1, I can still remember that. ஆசிரியர் வர்றாரு, அவருக்கு மிஸ்டர் மணி ரொம்ப பிடிக்கும். அவர் வர பொழுதுல குட் மார்னிங் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு திருப்பி குட் மார்னிங் சொல்லிட்டாருன்னா அன்னைக்கு நாள் முழுதும் அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. That day, when we say good morning to the teacher and the teacher reciprocates good morning, அந்த நேரம் மட்டும் அந்த நாள் முழுதும் திருப்பி குட் மார்னிங் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்களை பார்த்து குட் மார்னிங், ஆசிரியர் மாணவர்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லி அந்த மாணவன் திருப்பி குட் மார்னிங் சொன்னா அந்த ஆசிரியர் சொல்றாரு. மாறுது, நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. எந்த நிலையில போய் கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள்
தாய் தந்தை மதிக்க மாட்டாங்க, மாணவர்கள் ஆசிரியர்கள் மதிக்க மாட்டாங்க. இது கோச்சு கூடாது. அப்படி நல்லா போயிட்டு இருந்தா நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு உடனே பாதம் பூஜை செய்யலாம். கணவன் மனைவி எந்த காலம் சண்டை சச்சரவோட மாற மாட்டாங்க. It is miracle, when husband and wife they are gloriously living. No way. சண்டை சச்சரவோட தான் வாழ்ந்துட்டு அதுக்கடுத்தது முதியோர் இருக்கின்றாங்கள தாத்தா பாட்டிலாம் அவங்க நம்ம எப்படி பார்ப்போம்? They are totally thrown out from this children's life today. So இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நல்ல காரியங்கள் இல்லை, அவங்களா இதெல்லாம் நல்ல காரியங்கள் கிடையாது. இப்பேற்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருக்கின்ற காரணம் ஒரே காரணம் இருக்குங்களா? There's only one reason why all this unwanted things happening in our life is for one particular reason. If it is a multiple reason, அது பல காரணம் இருந்தா நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரே காரணம் தான். இதை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா இதெல்லாம் அழிஞ்சிடும். புரிஞ்சிருக்கா இல்லைங்களா? That means this session is worth it, not worth it. You just have to transform one thing. All this happening, all these unwanted happenings are taking place for one particular reason. ஒரே காரணம் தான். You all want to know why? You all want to know? You all want to know? எவ்வளவு காசு கொடுத்தீங்க இன்னைக்கு வளர்றதுக்கு? இன்னொரு 40 தப்பா பண்ணிருங்க. Just for one particular reason. The knowledge which teaches one how to build character and control your mind will go hidden. ஞானம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றீங்களா? இந்த கலியுகத்தை இது மறைஞ்சாதான் கலியுகம் முத்தம். ஒரு ஞானம் இருக்கின்றது, அந்த ஞானம் மறைக்கப்பட்டதுனால நீங்க கலியுகம் முத்தி கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஞானம் என்று சொல்வது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஞானம் என்றது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. You don't need to take any notes because your concentration will waver. நீங்க என்ன செய்யுங்க? If you are really interested, if you feel that this program is important, இது ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம இம்பார்ட் பண்ணல. Every month we are going to continue. Actually, நம்ம முதல் ப்ரோக்ராம் யார் வந்திருந்தா? Who came for the one of many, isn't it? So நம்ம என்ன சொன்னோம் என்றால் மாதம் நம்ம நடத்த போகின்றோம். So அப்ப அந்த மாதமா நடத்த போகின்றது நம்ம எங்க வேணா நிப்பாட்டலாம் தெரியுங்களா? We can stop anywhere, right bro? We can stop anywhere. But after that, it will be a continuation. So if you all are agreeable to really feel that it's so important, you are going to come for the next session. It's going to be a continuous session. So நீங்க அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுதுல notes will be sent to your either your email or whatever that you have, to your doorstep. Don't need to worry about it. But you can take points. You can take points because question and வரப்பொழுதுல அந்த points நீங்க பேசிக்கலாம். So அப்படி பார்க்கின்ற பொழுதுல ஞானம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று அப்பார வித்யா. வித்யா என்றால் ஞானம். இன்னொன்று பராவித்யா. அப்பார வித்யா என்றால் மெட்டீரியல் நாலேஜ். பராவித்யா என்றால் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஞானம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று அபார வித்யா, மெட்டீரியல் நாலேஜ், அல்லது லௌகீக ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. லௌகீக ஞானம் அல்லது ஜட ஞானம் என்று அழைப்பார்கள். இன்னொரு ஞானம் பராவித்யா, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். So இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் not one person, the entire world is today focused on this knowledge. இத மறந்துட்டாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு பின்னோக்கி பார்க்கின்ற பொழுதுல அப்ப எனக்கு 10 வயசு இல்லைங்களா? 10 வயசு வேணாம். இப்ப எனக்கு 60 வயசு. 50 வயசுனா 7 வயசுனா எத்தனை 53 வருஷம் நீங்க நோக்கி பார்க்கின்ற பொழுதுல அப்ப நான்
ஒன்றாம் படிப்பு படிச்சுட்டு பாருங்க. அப்பா கடை வச்சிருந்தாரு எஸ்டேட்ல. அந்த கடைக்கு எழுத்தாப்புல தான் வந்து தமிழ் பள்ளி இருக்குங்களா. ஸோ அந்த பள்ளியில் வந்து என்ன நடக்குன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கின்றோம். காலையில் வந்து அவங்க வகுப்பு முறையான வகுப்பு நடத்தி கொண்டிருக்க ஜனக்கல்வி போய் கொண்டிருக்கின்ற பொழுதுல கொஞ்ச நேரம் திருக்குறள் உச்சரிக்கப்படும். அவங்க தேவாரம் அப்படின்னா அதுக்கு பிறகு தேவாரம் பாடுவாங்க. திருவாசகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ மனிதர்களும் கொடுக்கப்பட்டிருந்த பொக்கிஷம் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் தெரியும் தொல்காப்பியம் என்றால் என்ன என்று? 50 வருஷம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு யாரும் கூட தெரியாது தொல்காப்பியம் என்னன்னு. அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷா. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் he has to go through தர்ம அர்த்த காம மோக்ஷா. அறம் பொருள் இன்பம் வீடு. அது நாளும் முழுமையாக கொடுக்கப்பட்டது தொல்காப்பியம். நீங்க அழிஞ்சிடுச்சு, பறந்துருச்சு, எங்க போனீங்கன்னு தெரியல. திருக்குறள் வந்து தெருக்குறள் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியாது திருக்குறள். சோ அதெல்லாம் அழிகின்ற பொழுதுதான் அதர்மங்கள். அதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு வந்து பொதுவாக நீங்க பார்த்துக்கிட்டால் மனிதர்கள் வந்து இந்த ஞானத்தை முக்கியம் கொடுக்குறாங்க. படி 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 படிங்க. நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கு நான் முக்கியம் கொடுக்க இல்லை. என் பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்களுக்கு ஒரு துளி கூட நான் முக்கியம் கொடுக்கல. நான் இதுக்கு முக்கியம் கொடுத்தேன், இது பிச்சுட்டு போயிடுச்சு. So we must use our intelligence. We are so focused. 2 வயசு பையன் தெரியுங்களா? 2 வயசு டாக்டர் தாமு பிரபு 2 வயசு பிள்ளை. நினைச்சு பாருங்க, அது விளையாடுற பிள்ளை. நீங்க ஒரு டாக்டர் தானே, எத்தனை மணி நேரம் தேவைப்படுது பிரபு ஒரு 2 வயசு பிள்ளைக்கு படிக்கிறது? How many hours get to sleep? Minimum of 12 hours sleep is needed. For a 2 years old kid, 2 வயசுல 5 மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க. எல்கேஜிக்கு போனாங்க. 5 வயசு 5-6 மணிக்கு எழுப்பி விட்டு எல்கேஜிக்கு போகணும், யூகேஜிக்கு போகணும். நான் என்ன செய்வேன்? அவன் தடுவாரு. விளையாட பிள்ளைங்க அதுல இதை கொடுக்குறோம். இதோட பாதிப்பை நான் சொல்ல போறேன். எந்த அளவுக்கு அது பாதிக்க போகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுதுல உலகமே இன்னைக்கு வந்து இதுக்குதான் முக்கியம். ஏன்? அதுக்கு மூல காரணம் என்ன? இந்த கலியின் கலியுகம். Just because it's the age of Kaliyuga. அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஞானம் மறைகின்ற பொழுதுல வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை. இப்ப நான் சத்தியம் சொல்லுங்க, இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்ற காரணம் வந்து இது மறைக்கப்பட்டுருச்சு. அவ்வளவுதான். That knowledge has been gone here. இப்ப இந்த வகுப்பு மூலியம் என்ன செய்ய போகின்றோம்? அந்த ஞானத்துக்கு கூட்ட அவ்வளவுதான். You are just going to connect this spiritual knowledge into material knowledge. Then you will know what is life is. Otherwise, your life will be full of problems. அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த ஜட ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுதுல சாஸ்திர வழியா கொடுக்கப்பட்டிருக்கின்ற சாஸ்திரம் வந்து ஒன்று சொன்னிச்சுன்னா நாங்க பொய்மைன்னு கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் வந்து அப்போரிஷன் சொல்லப்படுகின்றது. பியூர் நாலேஜ் டைரக்ட்லி கமிங் ஃப்ரம் காட். அப்பேற்பட்ட ஞானம் வந்து நீங்க மறைக்கப்படுகின்ற பொழுதுல நம்ம மனிதர் வந்து இந்த ஞானத்தை முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுதுல என்ன ஆகின்றது என்றால் சாஸ்திரம் வந்து பல அனாலஜி கொடுக்குறது. சாஸ்திரம் ஒன்று சொல்லிச்சுன்னா அது நிரூபிக்கும். அதுதான் பியூட்டி அந்த ஞானத்துல. When Shastra says something, it will prove that yes, that is the beauty of this spiritual knowledge. So அப்படி பார்க்கின்ற பொழுதுல the first analogy, as I told you, இந்த ஞான வழியாக அப்பார வித்யா, அதாவது இந்த ஜட கல்வி வழியாக நீங்க வந்து ஒண்ணுதான் உட்கொள்ள முடியுதுங்களா? பலது உட்கொள்ள முடியாது.
இந்த ஞான வழியா எனக்கு என்ன கிடைக்க, இந்த ஞானத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஆனா இந்த ஞான வழியா எனக்கு என்ன கிடைக்க போகிறது பார்க்கணும். ஒண்ணே ஒண்ணு தெரியுங்களா? Through material knowledge, what can you get? Can anybody help me? Skill. Through material knowledge, what can you get? Skills. No. What will you get from material knowledge? What you can learn from material knowledge is only skill, isn't it? Through material knowledge, you skill, you learn skill, and nothing else. So நான் பாருங்க, நீங்க வந்து ஒன்றாம் வகுப்புல நீங்க படிக்கின்ற பொழுதுல நம்ம போறோம், especially primary school. டீச்சர் வந்து secondary school. You also teach in primary school. Anybody what teaching or what? Straight to secondary, all upgraded teachers. Any primary school teachers? You're a primary school teacher, So usually what we will do as a primary school teacher, அவன் உள்ளுக்கு வந்தோடனே நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட என்ன கேட்போம், what is your ambition? வேற எதுனாச்சும் கேட்டுருக்காங்களா? நீங்க கேட்டீங்களா டீச்சர்? இதுதான் கேட்டீங்க. நீங்க அதுக்கு மேல கேட்டீங்கன்னா something is wrong to you. இதுதான் கேட்போம். ஒரு ambition என்ன? என்னோட ambition தெரியுங்களா? டாக்டர் அவன ஃபயர்மேன் சொன்னால அவனுக்கு டாக்டர் லாயர் சொல்றது அன்பிஎஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ambition, what is ambition? We will focus on ambition. That's the only thing you can get. Through this knowledge, what can you learn is skill. What can you learn is skill. உள்ளுக்கு புதுசாக ஒரு பாட்டு சொல்லி இருப்பாங்க, black ship. பாட்டு பாருங்க, black ship, have you any wood? ஆனா தத்துவமான பாடல் தெரியுங்களா? தத்துவ நிறைந்த பாடல். Black ship, have you any wood? Yes sir, 3 bags full. One for the master, one for the day, one for the little boy who lives down the lane. பாருங்க, அடுத்தது பாருங்க, இது பேர் போட்டு அடுத்தது பாருங்க. Black ship, have you any wood? ஃபுல்லாக கருப்பு செம்பியர் ஆகிட்டாங்க. Black ship அனுப்ப black ship, கருப்பு செம்பியாடே, have you any wood? உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு இருக்கிறாங்க. Black ship, have you any wood means கருப்பு செம்பியாடே, உனக்கு மூளை இருக்கின்றதா? கருப்பு சொல்லுது, yes sir, 3 bags full. எனக்கு மூளை இருக்குன்னு சொல்லுது. நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், மூளை. One for the master. இப்படி நல்லா படிக்கணும். One for the master. நீ வேலை செஞ்ச பிறகு ஒரு கம்பெனி போனவங்க உன்னை போட்டு வாழ்க்கை எடுக்க போற கம்பெனில அவனுக்கு one for the master, one for the day. ஒண்ணு வந்து வேலைக்கு, அதுக்கு பிறகு என்ன செய்ய போற, திருமணம் புரிய போற, அங்க வாழ்க்கை எடுக்க போறாங்க. இன்னொரு கூட அதுக்கு one for the little boy who lives down the lane, and the last one is is for you to run with your life. எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்களா? black sheep, ஆரம்பமே black sheep தெரியுங்களா? ஆனா அதே நீங்க குருக்குள் போகின்ற பொழுதுல வாங்கினேன், நீங்க முன்னாடி மாட்டு போறீங்க. குருக்குள்ள பாருங்க, நம்மளோட கல்வியும் ஆன்மீக கல்வியும் ஜட கல்வியோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஆன்மீக கல்வி போகின்ற குருக்குள் மந்திரம் சொல்லி இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பேச போகின்றோம். அங்க மாறன் போய் உட்கார்ந்த கையோட குரு ஒருவர் தெரியுங்களா, அப்படியே கிள்ளுவாரு. ஆவா, ஆ என்றால் அகங்கார். அப்புறம் கூட கிள்ளுவார் தெரியுங்களா, ஆவா, ஆ என்றால் அகந்தை. இந்த அகங்கார அகந்தை ஒழிச்சிட்டு நீ மனிதனை வாழ பாரு, வாழ அப்படி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. Look at how beautiful our education was. And after that only they will go into mantra. பணிவு வேணுமே.
So if we go to the material education, பணிவு இல்லையே, பிள்ளைகள் நம்ம அந்த பணியை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இது அப்படி நம்ம வரக்கூடாது பாருங்க. So the Shastras proves it by analogy. Let us go to the first analogy. Shall we go to the first analogy? I need someone to let the Am I going very fast? Are you understanding? The first analogy. I am going to give you 3 analogies. I can give you multiple analogies. Analogy after analogy, analogy to confirm and prove that from this knowledge you are going to see only misery. The first analogy is, Mahabharata கேள்விப்பட்டீங்களா? Mahabharata யாரோ போச்சு. மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதுங்களா? ஆஹார நித்ரா பயா மைத்துனம் ச சாமன்யம் ஏதத் பசுபீர் நாரணம். धर्मणा ही देशम अधिक विशेषु धर्मणा ही ना पशुबी समानम. நல்ல கருங்க இது புரியுதுங்களா? All these you have to put it in your heart. அங்க மாபத்துல அற்புதமான ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆஹார நித்ர பய மைத்துனம் ச சாமான்யமேத பசுபீர் நாரணம் தர்மணா ஹி தேசம் அதிக விசேஷ தர்மணா ஹீனா பசுபீர். என்ன சொல்றதுன்னா, ஆஹாரம் என்றால் ஈட்டிங், நித்ரா என்றால் ஸ்லீப்பிங், பய என்றால் டிஃபெண்டிங், மைத்ரம் என்றால் செக்ஸ் லைஃப். இன்னைக்கு நம்ம ஜட கல்வியில போகின்றோம். அது வழியா நம்ம ஒரு தொழில்நுட்ப கற்றுக்க போகின்றோம். அந்த தொழில் கற்றுக்கின்ற பொழுது நம்ம சம்பாதிக்கின்றோம். சம்பாதிக்கின்ற என்ன நடக்குது நான் சொல்ல தேவையில்லை. கரெக்ட்? சோ ஆஹார நித்ரா பய மைத்ரம் சாமான்யம் சொல்லுது. ஈக்குவல், சேம். Samanya means is same. Samanya, same to Pasubir என்றால் animal. Naranam என்றால் human. என்ன சொல்லுது என்றால், ஆஹார என்றால் eating, நித்ரா என்றால் sleeping, பய என்றால் defending, மைத்ரம் என்றால் sex life. இது நானும் same to animal and human being. I have a simple question. For this form, do you need any cost to do it to? This cost everything. இதுக்கு cost இருந்துச்சுன்னா இந்த ஸ்லோகம் வேலை செய்யாது. எப்போ வேலை செய்யுது? That's all. All these are very important things, but there's no cost involved. Correct, Doctor? Dr. Kugo? There's no cost involved. Eating, சாப்பிடுறதுனா, sleeping, cost பண்ணுங்களா? ஆனா இப்போ கொடுக்கணும். பசங்க படுத்தாங்கன்னா சூரிய அடிச்சு முடிக்கிற வரை தூங்கிட்டு இருக்கானுங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. Defending, you don't need, just simplify, emphasize, you don't need all this. So அது சொல்லுது சாமான்யமேத பசுபீர் நாரணம், animal and so I'll give you a simple example. Animal eat, you eat, we eat, right? We are human beings. நம்ம சாப்பிடுறதுதானே, மிருகம் சாப்பிடுறதுதானே. பாருங்க இவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. Eating, sleeping, mating, defending, it is same to animal and human being. பாருங்க நான் சாப்பிடுறேன், நான் மீனும் சாப்பிடுறது இல்லைங்களா? இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ருசி தெரியுங்களா? உள்ளுக்கு போனவங்க நமக்கு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. அதே ஒரு நாய் சாப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவர் வந்து வெஜிடேரியன் கிடையாது. அவரோட சாப்பாடு சாப்பிட்றாருங்களா? அவர் வாய்க்குள்ள போடுறாரு. வாய்க்குள்ள இருக்கிற ருசி தெரியுங்களா? உள்ளுக்கு போனது தெரியுங்களா? Is it the same or not the same? Same. Eating is the same. Sleeping. When you talk about sleeping, நீங்க வந்து டன்லோ மெட்டல் படுத்து தூங்குறீங்க. யாரு டன்லோ மெட்டல் தூங்குறீங்க? மெட்டல் தூங்குறவங்க கை தூக்குங்க. மெட்டல் தூங்குற அத்தனை பேருக்கு நோய் தான். நாளையில இருந்து பாயில படுக்க ஆரம்பிச்சிருங்க. You know, eating, sleeping. நம்ம வந்து ஒரு டன்லோ பில்ல ஆளா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஏக்கன் போட்டுக்கிட்டு ஒரு நாய் வந்து வெளியே தூங்குறீங்களா? நடுரோட்ல தூங்கிட்டு இருக்கு. You see, I'll tell you the first thing. When you eat, I'll go for the eating first. When you eat, you derive certain pleasure, isn't it? When you eat, you derive certain pleasure, then it goes in. Aditha or nayo, you know. So a naai saapudhu, it derives certain pleasure, and then it goes in, correct or not? Ana enna saasam solluna, the pleasure potency. நம்மளுக்கு கிடைக்கிற pleasure இருக்குல்ல, அந்த நாய் அந்த நம்ம சாப்பிடுறது நம்மளுக்கு ஒரு pleasure இருக்குல்ல, அந்த நாய் சாப்பிடுறது அதுக்கு ஒரு pleasure இருக்குல்ல, அந்த pleasure potency is same சொல்லுது. It's the same pleasure. No difference in the pleasure. No issue. This is important. You know. So when sleeping, when you sleep, you derive a pleasure, correct or not? When you sleep, you derive a pleasure. When a dog sleeps, he also derives a pleasure. நம்ம வந்து ஏர் கண்டிஷனர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தூங்கிட்டு இருந்தீங்களா, அது வெளியே தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குற வரைக்கும் அது பிளஷரு, தூங்கின பிறகு நம்ம எங்கே நடக்கணும்னு தெரியாது. ஆமா இல்லைங்களா? தூங்குற வரைக்கும் அந்த பிளஷரு, தூங்கின பிறகு I'll give you a simple example, you know. When I was a bachelor, we were living together, you know. Touch wood, in வாழ்க்கையில் we have not touched all this alcohol, cigarette, எல்லாம் போனது கிடையாது. ஆனால் என்னோட ரூம்மேட்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர், அவங்க அப்பப்போ எப்பயாச்சும் வேட்டினா போட்டுருவாங்க. அனுபவம் தெரியுங்களா? அப்படிதான் என்னோட ரூம்மேட், ஒன் ஆஃப் தி ரூம், ஐ டோன்ட் மென்ஷன் தி நேம், நல்லா போய் தண்ணி போட்டு வந்துட்டாரு. When they come, we get very angry. Most of us we don't drink. அது ரெண்டு பேர் இருக்காங்க, தண்ணி போய் வைக்கிறது, போயிட்டு போட்டு வந்துட்டாங்களா? போட்டு வந்துட்டான். என்ன செய்யுது? என்னடா டேய், நீங்க சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம் போயிட்டுக்காக அடிச்சுக்கூடாது. So we were so angry. போயிட்டு வந்துட்டாரு. ஒன்றும் செய்ய முடியல, வந்தாலும் வாந்தி எடுத்துட்டாங்களா? வாந்தி எடுத்துட்டாங்க. இவனை ரூம்ல போய் படுக்க போட்டா எல்லாத்தையும் கெடுத்துருவான். பாத்ரூம்ல வந்து படுக்க போட்டோம். காஞ்சி இருந்துச்சுங்க பாத்ரூமே. பாத்ரூம் படுத்துங்க ஐயா, bathroom தூங்கிட்டு இருக்காங்களா? So when you're sleeping in the bathroom, after sleeping, you are deriving such a wonderful pleasure. எழுந்து சொல்ற யாரா அந்த செஞ்சிருக்கீங்கன்னா கூப்பிட்டு கேட்கறாங்களா? தூங்குற வரைக்கும் தூங்குற பிறகு the pleasure potency between animals and human beings in terms of sleeping is the same. Don't get excited. The same pleasure. So you go for the next one, defending, fighting, Animals have got, ஒரு நாய் வந்து அதுக்கு claws இதெல்லாம் இருக்கும். ஆமாங்களா? Bird has beak, they have their own, weapons, We use our hands and legs, we kick and punch and all that, isn't it? Defending. So when you defend, and animal defend, we defend, it's the same potency pleasure. Finally sex life, Sex life is, how many hours can you have to become about? Just 2 minutes, Animals have it. Any difference? So very clearly it says, ahara nidra baya maitunam cha samanyametat pasubir naram. The pleasure put between these two is the same between animal and but, when you have taken this human form, சாஸ்திரம் சொல்லுது, ஒரு மனித பிரிவெடுக்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க போறப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மனித பிரிவு கிடைக்கிறது. It's very, very difficult to get மனித பிறகு. அப்பேற்பட்ட பிறகு எடுத்து நம்ம முறையாக பயன்படுத்த போயிட்டு நம்ம மாதிரி அலோபதியில் யாரும் இருக்கப்படுறது கிடையாது பாருங்க. அப்படி பார்க்கின்ற பொழுதுல ஒரு மனிதன் வந்து ஒரு மிருகத்துக்கு எப்படி வேறுபடுறான்னு சொல்லிட்டு இந்த 3வது சொல்லுது. தர்மனாஹி தேசம் அதிக விசேஷம்.
ஒரு மிருகத்துக்கு வந்து தர்மம் என்னன்னு தெரியாது தெரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு வந்து பாருங்க, நீங்க சாப்பாடு உணவு செய்து வந்து ஒரு டேபிள் வச்சிருக்கீங்க தெரியுங்களா? சாப்பாடு வந்து ஒரு டேபிள் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு பூனை குதிக்குது இல்லைங்களா? டேபிள் பூனை குதிக்குது பாருங்க. குதிச்ச என்ன செய்யலாம்? சாப்பாடு வந்து சாப்பிட்டு போயிருது இல்லைங்களா? ஸோ பூனை போய் சாப்பிட்டு போட போறதில்ல, அது நீங்க எதாவது சொல்ல முடியுங்களா? அதுக்கு தர்மம் என்னன்னு தெரியாது, அது வைக்கலாம் ஒன்றும் தெரியாது பாருங்க. அது பார்த்து சாப்பிட்டு ஓடிடுச்சு. ஒரு மனிதன் அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க, ஒரு வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க, ஃப்ரெண்ட் வீட்டில் நீங்கள் பிசிபல் சாப்பிடுங்க. Pravesh Guru is one of he was actually a vice president in America. You know, he's holding a very big position. He's also a very big man in Motorola. Thank you for coming to the room. So, தர்மனாகி தேசம் அதிக விசேஷம், அதுக்கு தர்மம் தெரியாது. அதனால ஒரு மிருகம் வந்து ஒரு தவறு செய்கின்ற பொழுதுல அது வந்து தண்டனை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு டைகர், take a tiger. Somehow or other you have been caught by a tiger. That tiger kills you. Any punishment for a tiger? Any punishment? Is there any punishment for a tiger? But at the same time, you go and kill a person. Will you be punished? Will you be punished? Yes. That means when you talk about animal, why animals does not go through punishment? Because they do not know what is this law. So they are given a chance. ஒரு பிக் எடுக்கிற ப்ரோக்ராம் சொல்ல ஒரு பண்ணி இருக்குங்களா? when you talk about sex life, அப்பா அம்மா மகா அதெல்லாம் பார்க்காது பண்ணி அது பாடி